எனக்கு 2 பிரச்சனை இருக்கு மனசுல. ஒன்று வந்து அட்மிட்டட் டிசையர், புரியுதா? வாட் இஸ் இட் அட்மிட்டட் டிசைர்னா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ என்னுடைய அட்மிட்டட் டிசையர் இஸ் டு சர்வ் த பீப்புள், டு எக்ஸீட் their எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ், பெர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, டெலிவரி. அவர்கள் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி அடைய செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கு ஆனந்தத்தை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய நிலைமையை நான் உயர்த்த விரும்புகிறேன். அன்அட்மிட்டட் டிசையர் என்ன தெரியுமா? இந்த ஐஓ கம்பெனி பில்டு பண்ணுறதில்ல, அதை 60,000 கோடிக்கு விற்கணும், $8 பில்லியன் குறைஞ்சது. ஆனால் சில பேர் வந்து இப்போ அப்படி ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு கம்பெனி பில்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு ஒரு அது அவங்க ஒப்பீனியன் சார். இப்போ ஒரு தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு, அது ஏன் ஒப்பீனியன். இன்னொருத்தர் வெள்ளையை தான் பிடிச்சதுக்குன்றாங்க. இஸ் என்டைட்டில்ட் ஃபார் ஹிஸ் ஒப்பீனியன். அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு முன்னால் லெகசி பில்ட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஓகேயா இல்லை நல்ல கம்பெனியை பில்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறது ஓகே? பாலிட்டிஷியனாக இருந்தால் லெகசி பில்டு பண்ணுறது ஓகே. நீங்கள் இஃப் யூ ஆர் நான் பாலிட்டிஷியன், இஃப் யூ ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், வி டோன்ட் நீட் லெகசி, வி நீட் வெல்த். அப்புறம் பிஸ்னஸில் ரூல்ஸ் கிடையாது சார். காதலிலும் வீரத்திலும் வியாபாரத்திலும் ரூல்ஸ்ன்னு ஒன்று கிடையாது. யூ ஃபாலோ தி கவர்மெண்ட் லாஸ், அபைட் பை த லாஸ். ஸோ எத்திக்ஸ் இருக்கு, எத்திக்ஸ் இருக்கு. பி எத்திக்கல், பி ஹானஸ்ட். 1 கிலோ சர்க்கரையை 50 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிறது தவறில்லை. வியாபார நோக்கு, லாப நோக்கு. 1 கிலோ சர்க்கரை என்று சொல்லி 900 கிராம் விற்கிறது தவறு. ஓகே, லாபம் வந்து அதோடைய பிஸ்னஸ் மாடல், லாபம் வைக்கலாம், ஆனால் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. ஆமாம். ஓகே ஓகே. இன்னைக்கு இன்னும் அன்டாப் பண்ணப்படாத மார்க்கெட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? ஏன்னா நியூ மார்க்கெட் டேப் பண்ணுறது நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். இந்தியாவில் 60 லட்சம் கோடிக்கு ஹெல்த் பிஸ்னஸ் இன்னும் அன்டாப் பண்ணல. ஒரு முறை ஹார்ட் அட்டாக் ஆகி ஸ்டென்ட் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கிங்க. அந்த ஸ்டென்ட் வச்ச டாக்டர் அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு உதவ முடியாது. அவங்கள உயிரோடு வச்சு காப்பாற்றுறதுக்கு 6 லட்சம் ரூபா ஆகும் ஒரு வருஷத்துக்கு. அவன் ஒரு 25 வருஷம் இருந்தான்னு வச்சுக்கிங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணணும்? 2000, 12, 5000, 30 எங்கேயோ போயிருது. 1.5 கோடி ரூபா வந்துடும். ஸோ இது மாதிரி இந்தியாவில் 33 லட்சம் பேர் இருக்காங்க. ஐ மீன் இந்த மெயின்டெனன்ஸ்ல இது மாதிரி டயபெட்டிஸ் இருக்காங்க. இந்தியா இஸ் த டயபெட்டிஸ் கேபிட்டலிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. இந்தியாவில் பிறந்ததற்கு நான் சந்தோஷப்படுகிறேன், வாழ்வதற்கு சந்தோஷப்படுகிறேன், வியாபாரம் செய்வதற்கு சந்தோஷப்படுகிறேன். இந்தியா இஸ் அ ஃபெர்டைல் கிரவுண்டு. நீ இங்கே காப்பி வித்தாக்கா ஒரு நாளைக்கு 23 கோடி காப்பி விற்கலாம். மசாலா டீ வித்தாக்கா 53 கோடி விற்கலாம். அதுலேயே அவ்வளோ ஒன்று கேப். இந்தியா ஒரு கடல். ஸோ தேர் ஆர் n number of markets. ஆமாம்.